இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் கார்ட் மெட்டல் கிரெடிட் கார்டு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர், ஸோ இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க ஒன் கார்ட் மெட்டல் கிரெடிட் கார்டு எஃப்டி பேஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த எஃப்டில இருந்து உங்களுக்கு வந்து வித்தவுட் எஃப்டில கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா ஆல்ரெடி இந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது அப்கிரேட் பண்றதுக்கு ஆஃபர் இருந்தது அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் வந்து பண்ணுங்க. அப்கிரேட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஃப்டி வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும். எஃப்டி இல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இப்போ வந்துட்டு இந்த வீடியோல எப்படி நம்ம புதுசா ஒரு பர்சன் வந்து எப்படி ஒன் கார்டுக்கு அப்ளை பண்றதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு, அதுவும் வந்து எஃப்டி பேஸ் பண்ணி கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சா இல்ல எஃப்டி இல்லாம அப்ரூவல் ஆச்சா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் எஃப்டியை பேஸ் பண்ணி தான் அதிகமான கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் வந்து பண்றாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு தான் ரேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் எஃப்டில வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் கார்டு கிரெடிட் கார்டை கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா நான் வந்து யூஸ் பண்றேன். எந்த ஒரு எஃப்டியும் இல்லாம தான் எனக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுத்துருந்தாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அன்வான்டட் சார்ஜஸ்மே வந்து பிடிக்க மாட்டாங்க. இதுல ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டுல உள்ள பேமெண்ட் டீடைல் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் விதமா ரொம்பவே ஈஸியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்தது உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஃபோன் நம்பர்னு கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததும் அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து சைன் இன் வித் ஜிமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு கார்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு எம்பின் நம்பர் வந்து கிரியேட் பண்ணணும் 4 டிஜிட்டில். அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே நம்பரை மறுபடியும் கீழே வந்து ரீஎன்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸிங் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்டை எனபிள் பண்ணிக்கலாம். பின் நம்பர் எல்லாமே லாகின் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லைனா இது அன்டிக்கில் விட்டுட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்டர் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணுமோ அந்த அட்ரஸோட டீட்டெயில் கேட்பாங்க. இதில் வந்து உங்களோட டோர் நம்பர் இல்லை ஹவுஸ் நம்பர், ஃப்ளாட் நம்பர் அது இருந்ததுன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரீட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேண்ட்மார்க் மெயினாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸோட பின்கோடு நம்பரையும் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிவரி அட்ரஸோட குவாலிட்டியை வந்து இது மாதிரி காமிப்பாங்க. இதில் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்கும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் அதே பேன் கார்டு நம்பரை ரீஎன்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபிலை வந்து செக் பண்ணுவாங்க. சிபிலை செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எஃப்டி கிரெடிட் கார்டு தான் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எஃப்டி ஃபேஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக கிரெடிட் கார்டு வாங்க போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு மூலமா வாங்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து அன்வான்டட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிடிக்க மாட்டாங்க. நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவா நீங்க ரெஃபர் பண்றது மூலமா இதுல நிறையவே வந்துட்டு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்டை ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேஷாவே உங்களோட அந்த கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட்டடும் ஆயிரும். இதுல வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்டை நீங்க ரீடீம் பண்றதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. எத்தனை டைம் வேணாலும் ஃப்ரீயாவே நீங்க வந்து ஸ்வைப் பண்ணி ரீடீமும் வந்து பண்ணிக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி இல்லாததுனால நம்மளை வந்து எஃப்டி வந்து பண்ண சொல்கிறாங்க. எஃப்டி பேஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து வெறும் 5000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணாலே இதில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். இந்த அமௌண்ட்டை வந்து எப்படி டெபாசிட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அது மூலமாக நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து இன்டர்நெட் பேங்கிங் இருக்குதுன்னா IMPS இல்லைனா நெஃப்ட் இந்த ஆப்ஷனை
ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 ரூபா வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 ரூபாய் கிரெடிட் லிமிட் தான் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை விட ஒரு 10% எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு 11,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 110% வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் உங்களுக்கு லிமிட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம 5000 ரூபாய் தான் வந்து டெபாசிட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டைப் கிரெடிட் கார்டு தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா 1 இயருக்கு நம்ம கண்டிப்பாக டெபாசிட் வந்து பண்ணியிருக்கணும். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எஃப்டியை வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 390 டேஸ் ஆஃப்டரில் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு 5357 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் எஃப்டியாவே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் 1 இயர் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களோட எஃப்டியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணி உங்களோட எஃப்டியை எடுத்ததும் உங்களோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வித்தவுட் எஃப்டிலே உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் தான் இப்போ வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு வந்து மெட்டல் கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டோட லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சேஞ்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் வந்து பண்ண விரும்புறீங்களோ அது வந்து இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 50,000 நம்ம வந்து டெபாசிட் வந்து போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மெட்டல் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ மெட்டல் கார்டு அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. நீங்கள் 50,000க்கு கீழே ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கார்டு கொடுப்பாங்க. 50,000க்கு மேலே டெபாசிட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு மெட்டல் கார்டு ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. இந்த மெட்டல் கார்டு தொலைஞ்சு போச்சு மறுபடியும் உங்களுக்கு மெட்டல் கார்டு வேணும் அப்படின்னா அதுக்கு 3000 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதே இது எனக்கு பிளாஸ்டிக் கார்டே போதும் அப்படின்னா வெறும் 200 ரூபாய் சார்ஜஸில் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட முடியுமோ இந்த ஆப்ஷனை வேரி பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். அமௌண்ட்டை டெபாசிட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு டோட்டலாக 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். அனதர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது எதுக்காக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு தான் இந்த எஃப்டி வந்து ரிட்டன் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்காக தான் இதை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ சூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெரிஃபைட் ஆகும். உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இருந்தால் தான் இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு யூபிஐ குயிக் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து 1 ரூபியை அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 ரூபியும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைடு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமினி வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்போ நீங்கள் யாரை நாமினி ஆட் பண்ண போகிறீங்களோ அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஆட் நாமினி கொடுத்துருங்க. உங்களுக்கு நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் கார்டு வந்து இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. நம்ம போடுற டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா SBM பேங்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேங்க்ல தான் வந்து டெபாசிட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டை வந்து செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டதுமே நமக்கு வந்து கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கார்டு எல்லாமே வந்துட்டு ஆப்லேயே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட கார்டு நம்பர் விர்ச்சுவல் கார்டு நம்பர் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கார்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் ஒன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட கார்டுக்கான பின் நம்பர் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டீங்கன்னா கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் இன்ஸ்டன்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் கார்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பிளாஸ்டிக் கார்டு இல்லைனா 50,000க்கு மேலே டெபாசிட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டல் கார்டே வந்து அடுத்த 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கார்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இதில் ட்ராக் ஒன் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வியூ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டு ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலையும் ஒரு ஒன் கார்டு மெட்டல் கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். நீங்கள் கொட்டாக் பேங்க்ல வாங்குறத விட இது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். கொட்டாக் பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் சார்ஜஸ் ஒரு சில சார்ஜஸ் வந்து வரலாம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் வராது. கிட்டத்தட்ட நான் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
நான் அதே மாதிரி வந்துட்டு கொட்டாக் பேங்க்லையும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன். பட் அதை விட இது வந்து பெட்டராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் எந்த பேமெண்ட்டை எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் இருந்து நீங்கள் பே பண்ணாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதிலிருந்தே டேரெக்டாகவும் நீங்கள் வந்து கூகுள் பே மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஸுமே இதுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ பேலன்ஸ் அமௌண்ட் இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து காமிக்கும். எவ்வளோ இஎம்ஐ அப்படிங்கிறதையும் இங்கே காமிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேப் வந்து காமிக்கும். உங்களுக்கு கிராஃப்ட் ஷீட் வந்து காமிக்கும். அதில் வந்து எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலும் இதில் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான கார்டும் கூட. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எஃப்டியா இல்லை வித்தவுட் எஃப்டியில் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.